ஆக எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. தலைவரோட நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நம்ம ஒரு காயின் ரிலீஸ் பண்ணுறோம், 100 ரூபாய் காயின். அதில் சிறப்பு என்னன்னா, நம்ம தலைவரோட ஃபோட்டோ புகைப்படமும் போடுறோம். இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் இதை கொண்டாடணும். இது நம்மளோட வெற்றி, நம்ம தான் சேர்ந்து கொண்டாடணும். இருக்க ஒரே ஒரு நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். ஹலோ ஹலோ போலோ. ஹலோ, வணக்கம். மத்திய அரசாங்கம்மா? அச்சா. உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். ஏன்? எங்கள் தலைவரோட அந்த புகைப்படம் போட்டு 100 ரூபாய் காயின் ரிலீஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அச்சா அச்சா, சுக்ரியா. நோ மென்ஷன். நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இதுக்கு நீங்கள் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வரவேற்கிறோம் நாங்கள். நோ மென்ஷன். ஓகே. அப்புறம் இன்னொரு கண்டனம். ஏன்? ஆபா, எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி தரவே இல்லை, அதுக்காக கண்டனம். அச்சா. ஆபா, காலையில் நன்றி, ஈவினிங் வந்து கண்டனம். நன்றி மறப்பது நன்றன்று, கண்டனம் மறப்பது கன்றன்று. வருமா? சரிடா, நன்றி. அப்புறம் வந்து அந்த சீஃப் கெஸ்ட் மட்டும் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த ராஜா வர சொல்லுங்களா? ஓகே, டீகே. நன்றி, ரொம்ப சந்தோஷம். வச்சிடறேன். அந்த பக்கம் சீஃப் கெஸ்ட்டுக்கு சொல்லியாச்சு. இந்த பக்கம் தமிழ்நாட்டில் யாருக்காவது சொல்லணும். மலைக்கு ஃபோன் அடிப்போம். ஹலோ. வணக்கங்கண்ணா, நீங்கள் ஃபோன் பண்ணிடுறீங்க அதிசயமா? ஆமாங்க, அந்த நம்ம தலைவருக்கு வந்து ஒரு விழா நடத்துகிறோம், அதுக்கு நீங்கள் அவசியம் வரணும். நிச்சயமா வந்துருங்க. நமக்கு எவ்வளோ அவசியம் இல்லை, வந்துருங்க. நமக்கு எவ்வளோ கருத்து வேறுபாடு இருந்தாலும் நாகரிகம் கருத்து நீங்கள் வரணும். கண்டிப்பாக வந்துடும். நிச்சயமா வந்துடும். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக. சரி, நம்ம எப்போதும் போல ஒரு கண்டனம் தெரிவிச்சிருவோம். இவர் ஃபோன் அடிக்கிறாரு. ஹலோ, சொல்லுங்க ராகுல். ஹலோ பிரதர், நான் ராகுல், டெல்லியில இருந்து. சொல்லுங்க. How are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டில் எதுவும் ஃபங்க்ஷனா, கிராண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதா? தமிழ்நாட்டிலையா? அப்படி எதுவும் இல்லையா? இல்லை, அப்படி எதுவும் இல்லையே. இல்லை, கேள்விப்பட்டேன் தலைவர் 100 காயின் ரிலீஸு. இல்லை, அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறேன். ஆச்சா? கன்ஃபார்ம் ஆனால் சொல்கிறேன். என்கிட்ட எதுவும் மறைக்கிறீங்களா? இல்லை, உங்கள்கிட்ட நாங்கள் மறைக்க போகிறோம். எது பொய் சொல்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் பண்ணுவோமா நாங்கள்? பிரதர், நீங்க எனக்கு அண்ணா மாதிரி. டெல்லியில சுதந்திர தினத்துல எனக்கு 5வது வரிசை கொடுத்தாங்க. அவங்க புறக்கணிப்பாங்க தெரியும், பட் நீங்க என்ன புறக்கணிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பிக்கை ஃபங்க்ஷன்னா சொல்லுங்க, கண்டிப்பா மறைச்சிடாதீங்க ப்ளீஸ். இல்ல கண்டிப்பா சொல்றேன். ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் ஆகட்டும், கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். சரி. அப்புறம் என்ன பண்ணலாம்? கண்டனம். இங்க பாருங்க, நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆபா, எங்களுக்கு வந்து நிதி தரல, அதனால நான் கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் நிதி தரல. எதுக்கு சொல்றீங்க? ஆமா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்டனம். அப்படியா? அப்புறம் இன்னொரு கண்டனம். என்னது? உங்க மேல கண்டனம். எங்க மேலயா? ஆட்சி சரியில்லை. அவங்க மேல கண்டனம், நிதி தரல. 3வது கண்டனம், என் கட்சி தொண்டர்களுக்கே கண்டனம். அவங்களுக்கு என்ன? எனக்கு விசுவாசமா இல்லை. நான் தேர்தல் வகுத்து கொடுத்தா இந்த வியூகத்தை மதிக்காம அவங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சுட்டாங்க. என் மேல விசுவாசமே இல்லை, நம்பிக்கையே இல்லை, அதனால தோத்துட்டோம். வியூகம் அமைச்சு கொடுத்தீங்களா? ஆமா, பயங்கரமான வியூகம். எத்தனை வியூகம்? 10 தேர்தல வியூகம் அமைச்சு கொடுத்தேன். 10 தேர்தல் எத்தனை ஜெயிச்சீங்க? எதுலையுமே ஜெயிக்கல. 11வதுக்கு நான் சொல்றேன், அதை கேட்காம ஒன்று சேரணும், அப்புறம் வந்து கூட்டணி வைக்கணும்னு என்கிட்டே திரும்ப பேசுறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பொதுச் செயலாளர்கிட்ட இவங்க நிமிர்ந்தாவது பார்த்துருப்பாங்களா? என்னைய மட்டும் எகத்தாளமா பேசுறாங்க எல்லாரும். நிர்வாகிகள் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. அவங்களுக்கு ஒரு கண்டனம், உங்களுக்கு ஒரு கண்டனம், அவங்களுக்கு ஒரு கண்டனம். சரி, நன்றி. தலைவர் பர்த்டே ஃபோன் பண்ணி விஷ் பண்ண போறோம். வாங்கி மறுபடியும் போடுங்க. நான் தான் கவிதை வாசிக்கிறேன். ஹலோ, ஊரெல்லாம் எதிர்த்தாலும் உன் மடி சேர்வேன் நான். அணை போட்டு தடுத்தாலும் அடங்காத நதியைப் போலே கடலெனும் உள்ளம் கொண்ட உன்னை சேர்ந்தடைவேன் நான். தொடவே முடியாத தூரத்தில்
என் இதயத்தை தொட்ட ஒளிச்சுடரே, உனக்காக அந்த சூரியனையும் மறைப்பேன். ஏனென்றால் என்னவனே, உனக்கு சூரியன் கனவால் நான் வரைந்த ஓவியமே. எனது வாழ்க்கைக்கு ஒளி சேர்த்த காவியமே. அவ்வொளியத்தை தீட்ட எதை உயிரை தருவேன் சாயம் பூச. ஏனென்றால் உன் பிறந்த நாள், உன் ரசிகை. ப்ளூ கலர் ஹார்ட்டு, 2 சாமந்தி பூ, ஹக்கு எமோஜி, மூஞ்சில ஹார்ட்டின் வச்ச இமோஜி, ஒரு பிங்க் ஹார்ட். யார் அந்த ரசிகை? அது எப்படிப்பா ஐடி? கீழே ஒரு பொண்ணு, கீழே ஒரு பொண்ணு, பேப். தேங்க்யூ பேப்னா யாரு? யார் இது? உன் ரசிகைன்னு போட்டிருக்க. அது எப்படி இவ்வளவு உருகி என் உயிரே சூரியனையே மறைப்பாங்களாம்? சூரியனையே மறைப்பேன். அது எப்படி இது? வேற ஒரு லைன் வந்துச்சுப்பா. ஒளிச்சுடரே வா நீயா? ஒளி யாரு இது? சொல்லு யாரு? தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச பொண்ணுலாம் பேபு கூப்பிடுவியா? நைட்டெல்லாம் உட்காந்து செதுக்கி இருக்குப்பா. மண்டே, அது திங்கக்கிழமையே எழுதியிருக்கு டைரியில, மண்டேன்னு எழுதியிருக்கு பாருங்க. ஆனா யோகி, ஹலோ, ஒன்று பொண்ணா பிறந்தா சுபஸ்ரீ மாதிரி பிறக்கணும், பையனா பிறந்தா யோகேஷ் மாதிரி பிறக்கணும், காந்தியா மட்டும் பிறக்கக்கூடாது. கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். யோகி டேய், அதான் தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லிட்டா இங்க வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு அவரு. மாட்டிப்போ நாளைக்கு மாட்டிப்போ பாத்துக்க. எனக்கா ஸ்கெட்சு பிராங்க் பண்ற இந்த ஒரு கவிதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன்டி. ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? எத்தனை பேரு? அதான் நான் வந்து ஒரு போஸ்ட் போட்டா 4 நாள் அனாதை போன மாதிரி ரோட்ல கிடக்குது, நடு ரோட்ல. ஒரு போஸ்ட் இவன் பர்த்டேக்கு போட்டா ஈமிக்கிற மாதிரி ஓடிடுறாங்க. சரிப்பா, ஜாலியா இருக்க. அப்போ ஃபோன் பண்ணும் போது எடுக்காத கூட எங்கேயா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன். டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் நாங்கள் தான். அப்படிலாம் இல்லைண்ணே, ஃபோன் பண்ணேன். நீங்க ஃபோன் பண்ணீங்க. ஒளிச்சுடரே, உனக்காக சூரியனையும் மறைப்பேன். உன் மடி சாய்வேன். நீ தாண்டா நீ கண்டென்ட் எவ்வளவு நிமிஷம் வந்துச்சு? அது போதும். செத்த வா, நாளைக்கு கழிச்சு வீடியோ பாரு வா. ஒரு the next day ட்வீட்டடே கொண்டாடு. உனக்காக சூரியனையும் தேங்க்யூ. நதி போல உன் பின்னால் வளைந்து வருவேன்.